ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாளைக்கு ஆதிசங்கரர் ஜெயந்தி விழா நடக்கப் போகுது சங்கரர் மடத்துல. அ எல்லா இடத்துலயுமே நம்ம விசேஷமா கொண்டாடுவாங்க. ஆதிசங்கரர் தான் நம்ம அ ஆ சனாதன தர்மத்தை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி, நெறிப்படுத்தி அத்வைத கொள்கைகளை ஒரு கொள்கை, கோட்பாடு எல்லாம் இல்லாத காலத்துல, ஒரே சமயத்துல வந்து சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது அவர் பிறந்த காலத்துல 7ஆம் நூற்றாண்டுல. அந்த மாதிரி சமயத்துல அவரு அவர் பிறந்து வந்து அவர் ஆற்றிய தொண்டு அளப்பரியது. அவர் வந்து இந்து சமயத்த வந்து ஒரு நெறிப்படுத்தி 6 சமயங்களாக பிரித்து நெறைய சமயங்கள் பிரிஞ்சிருந்தது. அப்ப சைவம், வைணவம், பௌத்தம், அப்புறம் முருகர் வழிபாடு இந்த மாரி நெறைய சமயங்களா பிரிஞ்சு ஒரே கொஞ்சம் பிளவுபட்டு ஒரு நெறிமுறை இல்லாத ஒரு காலகட்டத்துல அவரு வந்து தான் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி 6 சமயங்களா சைவம், வைணவம், பௌத்தம், கானாபத்தியம்னா கணபதி வழிபாடு, கௌமாரம் முருக வழிபாடு, சாக்தம் சக்தி வழிபாடு, இப்படி 6 சமயங்களாக பிரிச்சு அத எல்லாத்தையுமே ஒரு ஒரு நெறிப்படுத்தி ஒரு கொள்கை கோட்பாடோட கொண்டு வந்து இந்த சனாதன தர்மம், இந்து மதம் வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு வலிமையோட நீடிச்சிருக்குன்னா காரணம் அவர்தான். அவரோட பாட்டு ரொம்ப முக்கியமானது நம்ம பாரத நாட்டுல. அப்ப பாரத நாடு வந்து இந்த மாதிரி தனித்தனி இதா பிரிஞ்சு எல்லாம் இல்லாம கேரள நாட்டுல தான் பிறந்தாரு அவரு. எர்ணாகுளம் அந்த இடத்துல தான் பிறந்தாரு அவரு. காலடி அப்படிங்கிற ஊர்ல. அப்ப வந்து அது கேரளா, தமிழ்நாடு அப்படிலாம் இல்லாம எல்லாமே தமிழ் பேசுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் பிற்காலத்துல தான் கேரளம்னு மலையாள பாஷையெல்லாம் ஒழுங்கா வந்து அது பிரிஞ்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்ப அது பிறந்து அவர் பிறக்கிற காலகட்டத்துல வந்து நெறைய சமய சண்டைகள், சச்சரவுகள்லாம் இருந்தது. அப்போ அவர் பிறக்கும் போதே அவர் வந்து தவ புதல்வனா தான் பிறந்தார். ஒரு தாய் தந்தைக்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம்லாம் செய்து புதல்வன் இல்லைன்னு கடவுள்கிட்ட வேண்டி தவம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து கோயில்ல போய் வேண்டிட்டு அப்படிலாம் செஞ்சு ஆரியாம்பாள் சிவகுரு அப்படிங்கிற தம்பதிக்கு ரொம்ப பக்தியான நேர்த்தியான ஒரு ஒழுக்கமான குடும்பத்துல வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு குடும்பத்துல வந்து அவர் பிறந்தாரு. அவருக்கு கனவுல வந்து சிவபெருமான் தோன்றி அந்த அந்த அம்மாவுக்கும் அந்த அப்பாவுக்கும் ஆரியாம்பாளுக்கும் சிவகுரு அவருக்கும் கனவுல தோன்றி சிவபெருமான் ஒரே நேரத்துல 2 பேருக்கும் ஒரே கனவு வந்தது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மந்த புத்தியோட ஒரு குழந்தை, சாதாரண மனிதனா ஒரு குழந்தை வேணுமா? இல்ல நல்ல அறிவாளியா, ஞான குழந்தையா, நல்ல எல்லா நல்ல குணங்களும் அமைய பெற்றவனா வேணுமா? ஆனா அவனுக்கு வந்து ஆயுள் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட கேட்கும்போது, எங்களுக்கு அந்த மாரி ஒரு ஞான குழந்தை தான் வேணும். வயது குறைந்தாலும் பரவால்ல. நல்ல புத்திவானா, குணவானா இருக்கணும்னு சொல்லி கேட்கும்போது, 2 பேருமே ஒரே நேரத்துல முழிச்சு இந்த மாரி சொல்லும்போது, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து அந்த குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை. சிவ அம்சங்களோட பிறக்குது. அந்த உடம்புல வந்து சிவ அம்சங்களா இருந்தனால சங்கரர் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. 3 வயதாக இருக்கும்போதே அவர் வந்து நல்ல கற்பூர புத்திம்பாங்களே, அந்த மாரி நெறைய 4 மொழிகள் பேசத் தெரியுது. அவருக்கு எத கத்துக்கிட்டாலும் உடனே அவருக்கு ஒரு தடவ பார்த்தாலே மனப்பாடமா, இந்த மாரி ஒரு புலமைலாம் அவர் வளர்ந்தது பார்க்குறாங்க அவங்க. அவங்க தாயாரும், சொந்தக்காரங்க எல்லாருமே. 4வது வயதிலேயே அவர் தந்தை இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 5வது வயதுல வந்து அதுலேருந்து அம்மாவோட வளர்ப்புல தான் அவர் வளர்றாரு. 5வது வயதுல குருகுல கல்வி தான் அந்த காலத்துலலாம். குருகுலத்துக்கு போய் கல்வி இருக்கும்போது, இந்த பிச்சை எடுத்து தானே அப்பல்லாம் இது பண்ணுவாங்க குருகுலத்துல. பிச்சை வேற, பிச்சை வேற. பிச்சைன்னா அது வந்து காசு வழி இல்லாம பிச்சை எடுக்கிறது. பிச்சைன்னா எல்லாம் இருந்தும் தன்னோட அகங்காரத்த அடக்குறதுக்காக இந்த மாரி பவதி பிட்சாந்தேகின்னு போய் ஒரு ஒரு வீடா போய் தர்மம் கேட்டு வாங்கி, அந்த இதுல வந்து சாப்பிடும்போது, அவங்களுக்கு வந்து அகங்காரம்லாம் இருக்காது. எந்தவித நான்கிற அகங்காரமா வரக்கூடாதுங்கிறது தான் அந்த ஒரு சிஸ்டம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு 5 வயசு, 6 வயசு குழந்தையா இருக்கும்போதே அவர் போய் அப்படி எடுக்கும்போது ஒரு ஏழ்மை குடும்பத்துல ஒரு அம்மா வந்து, "ஐயோ! பால பிரம்மச்சாரி வந்திருக்கிறாரே! அவருக்கு போடுறதுக்கு எதுவுமே இல்லையே!" அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உள்ள போய் பார்க்கும்போது, ஒரே ஒரு பழைய நெல்லிக்கனி மட்டும் இருந்திருக்கு. காஞ்சு போன நெல்லிக்கனி. அத கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது அது கூட போடாம இருக்கக்கூடாது. வந்தவங்களுக்கு குடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாரி குடுக்கும்போது இவ்வளவு ஏழ்மையிலயும் இந்த அம்மா இவ்வளவு நேர்மையா வந்து குடுக்குறாங்களே, தனக்கு ஒண்ணுமே இல்லாத போய் கொண்டு வந்து குடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு, இவங்களோட வறுமையை போக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அந்த வாசல்லயே நின்னு பாடுறாரு. அப்படி மேலேருந்து தங்க நெற்கனிகளா அந்த கொட்டுது. அந்த அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலேருந்து ஒண்ணு கூட எடுக்காம எல்லாரும் எப்படி ஆச்சரியப்பட்டு அந்த கணவன் மனைவியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த குழந்தை இப்படி ஒரு தெய்வீக குழந்தையா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. எதுலயும் ஆசை, பற்று இல்லாம ஒரு துறவி மனப்பான்மையோட தான் அப்பயே இருந்திருக்கிறார்.
அப்பயே அவரோட தாயார்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து துறவி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நீ ஒரே மகன் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீதான். நீயும் போயிட்டீன்னா நான் என்ன செய்வேன்? துறவறம்லாம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு தாயார் ரொம்ப பாசம், பற்றுதலோட சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தாயாரையும் மறுத்து பேசவும் முடியல. அவரோட மனசையும் நோகடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே 2, 3 வருஷம் காலங்கள் கழிந்தது. ஒரு 7, 8 வயசு ஆகும்போது என்ன ஆகுது, அவர் வந்து குளிக்க போறாரு. ஒரு ஆற்றுல குளிக்க போம்போது, ஒரு முதலை வந்து கால பிடிச்சு இழுத்துருது. அப்ப அம்மான்னு கத்தும்போது, அம்மா வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது என்னோட உயிர் பிரியிற நேரம் வருது. ஆனா நான் வந்து ஒரே ஒரு நிலைமை இருக்கு. அத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நான் அடுத்த பிறவி வந்து இதே உடம்புல இருந்து நான் அடுத்த பிறவிக்கு கூட போகலாம். அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இது வந்து நீங்க துறவறத்த மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நான் துறவறம் போறத ஒத்துக்கிட்டீங்கன்னா, ஆ நான் வந்து அடுத்த பிறவிக்கு போயிடுவேன். இந்த முதல்ல என் கால விட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது துறவறம்னாலே அது அடுத்த பிறவி பார் தான். அப்படின்ற இதுல கணக்குல தான். அதனால தான் இந்த பேரெல்லாம் மாத்துவாங்க. தீட்சை எடுத்து இந்த இப்ப கூட சங்கர மடத்துல போன வருஷம் கூட கணேஷ் சர்மாலாம் சேர்ந்தார் இல்லையா? அவரோட பேரெல்லாம் மாத்திருவாங்க. தீட்சை எடுக்கும்போதே பேர மாத்தி அது ஒரு அடுத்த பிறவி மாதிரி தான். அந்த கணக்குல வரும் அப்படின்றதுனால அந்த அம்மா சரின்றாங்க. அந்த காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல. பையன நம்ம போய் இறங்கி காப்பாத்தவும் முடியாதுங்கிறதுனால, சரின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே அந்த முதல கால விட்டுருது. அவரு உடனே துறவறத்த மேற்கொண்டு ஆம், தன்னோட குருவ தேடி உஜ்ஜயினிக்கு போறாரு. அப்போ வந்து பகவத் பாதான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு கோவிந்த பகவத் பாதா அவர்கிட்ட வந்து சிஷ்யரா சேர்றாரு. இவரோட திறனான இதெல்லாம் பார்த்துட்டு இவரோட புலமை, இவரோட அறிவு, இவரோட ஞானம் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நீதான் போய் எல்லா இடத்துலயும் போய் இந்த மாதிரி மடங்கள் எல்லாம் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. அப்ப வந்து சைவம், வைணவம்லாம் ரொம்ப பிளவுபட்டு சண்டை சச்சரவுலாம் இருக்கும்போது, இவரு எல்லாத்தையும் ஒன்று இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்வைத கொள்கை வந்து எல்லா இடத்துலயும் பரப்புறாரு. அதாவது கன்னியாகுமரியில இருந்து இமயம் வரைக்கும் கால்நடையாவே நடந்து போறாரு. அந்த சின்ன வயசுலயே. அது வந்து அவ்வளவு இடத்துக்கும் போயிட்டு, அத்வைதம்னா கடவுள் பார்வையில எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான். ஜீவாத்மாக்கள் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே அந்த பிரம்மத்துல இருந்து வந்ததுதான். அதனால இந்த மாதிரி மத கொள்கை எல்லாம் இருக்கக்கூடாது. வேற வேற உருவங்களா பாக்குறீங்க. ஆனா கடவுள் ஒண்ணுதான். தோற்றங்கள் தான் வேற மாதிரி இருக்கு. அதனால அவங்கவங்க இஷ்டப்பட்ட உருவத்துல நீங்க வணங்கலாம்னு சொல்லிட்டுதான் அந்த 6 வகை சமயங்களா பிரிச்சு, அவங்களுக்கும் ஒரு நெறிமுறை கொள்கை எல்லாம் கொடுத்து, இப்படி நீங்க சண்டை சச்சரவு இல்லாம ஒரே பிரம்மத்துல இருந்து வந்த கடவுள நீங்க வேற வேற கோணங்கள்ல பாக்குறீங்க அவ்வளவுதான்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நெறிப்படுத்தி இது எல்லாத்தையும் பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு அப்புறம் இந்த கபாலிகர்கள்னு சொல்லுவாங்க இப்போ கூட அகோரிகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா அவங்களாலேயும் ரொம்ப கஷ்டம் வந்திருக்கு அவர் இமயமலைக்கு எல்லாம் போகும்போது இவங்க கொள்கையெல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா ரொம்ப பிரச்சனை வரும்போது அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு அவங்களையும் சரிப்படுத்தி அவங்களையும் 4 குழுக்களா பிரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு கடமையை கொடுத்துட்டா அவங்க வந்து இந்த மாதிரி நாட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் எல்லைகள்ல வந்து ஒரு காவல் காக்குற வீரர்களா அதாவது ஆன்மீக ஆர்மி மாதிரிதான் அவங்கள வந்து வாழ்பயிற்சி இதெல்லாம் தெரியும் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க அவங்களையும் வகைப்படுத்தி அவங்களையும் ஒரு கும்பமேளாலாம் உருவாக்குனது அவருதான் அர்த்த கும்பமேளான்னு அந்த நேரத்துல நீங்க ஒண்ணு சேர்ந்துக்கலாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி புனித நீராடல் பண்ணிக்கலாம் மற்ற நேரங்களெல்லாம் நீங்க நாட்டுக்குள்ள வராம நீங்க காட்டுல இருந்து அந்த நாட்டை பாதுகாக்கணும் அதுதான் உங்களோட பிறவி நோக்கம் அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாம் இல்லாட்டி ஆப்கானிஸ்தானத்துல இருந்து அப்பல இருந்து அந்நிய படையெல்லாம் வந்துருவோம் அதெல்லாம் வராம இருந்து பாரத நாட்டை ஒரு வழிப்படுத்தி இப்ப கடைசியில அப்புறம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்நிய படையெடுப்புலாம் அப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் பல நூற்றாண்டுக்கு தாண்டிதான் அதெல்லாம் வந்தது ஆனா அது வரைக்கும் அவர் வந்து ஆனா இன்னை வரைக்கும் இந்த சங்கர மடத்துல வந்து இன்னுமே அந்த ஒழுக்க நெறி தவறாம ஒரு ஆச்சாரியர்களும் வந்துட்டுதான் இருக்காங்க இந்தியாவோட 4 இடத்துலயும் 4 வேதங்கள் சார்பா மதங்களை மடங்களை நிறுவனாரு அதுல வந்து இந்த சிருங்கேரி சாரதா பீடம் கர்நாடகத்துல இது வந்து சவுத் சைட்ல அப்புறம் நார்த் சைட்ல துவாரகா பீடம் அப்புறம் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல 4 பக்கமும் ஜோதிர் மடம் துவாரகா மடம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மடங்கள் அவங்களுக்கு எல்லாம் ஒரு மடாதிபதிகள் எல்லாத்தையும் நிறுவி எல்லாத்தையும் முறைப்படி அந்த கொள்கைகளை வகைப்படுத்தி ஒரு அரசாங்கம் மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்மீகத்தை வந்து நெறிப்படுத்தி இன்னை வரைக்கும் அப்புறம் சைவ நெறிக்கு வந்து நிறைய மடங்கள் ஆதீனங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மடாதிபதிகள் அவங்க எல்லாமே சவுத் சைடு நிறைய பேர் உருவான இந்த திருவாரூர் ஆதீனம் மதுரை ஆதீனம் தர்மபுர ஆதீனம் இந்த மாதிரி மடங்கள் எல்லாம் நிறுவி அவங்க வந்து மக்களோட வாழ்க்கையை வந்து ஒழுங்குபடுத்தினாங்க நெறிப்படுத்தினாங்க இல்லாட்டி இந்த அளவுக்கு நாடு முன்னேறி இருக்காது எப்பயோ சண்டை சச்சரவுலாம் வந்து வீணா போயிருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி மகான்கள் தோன்றி மக்களை வந்து வழிபடுத்துறது கடவுளோட திருவிளையாடல் அப்படின்னு வச்சுக்கலாம்
அவருதான் இந்த ஸ்ரீ சக்கரம் இத பத்தி நம்ம முன்னே சொல்லியிருக்கோம். ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி ஒரு பீடத்திலயும் வச்சு இந்த அம்மன் வழிபாட்டையும் கரெக்டா கொண்டு வந்தாரு. அப்ப அம்மன்லாம் உக்கிரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சிலைகள்லாம். அப்ப பலி கொடுக்கிற கலாச்சாரம்லாம் வேற இருந்தது. அந்த மாதிரி உக்கிரமான அம்மன்களை வடிவமைச்சு பலி கொடுத்து மக்களே ஒரு மாதிரி போராட்ட குணம் கொண்ட மனிதர்களாதான் இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்துல. அவங்களையும் சரி பண்ணி இந்த ஸ்ரீ சக்கரம் எந்திரத்தை தன்னோட சக்தியால உருவாக்கி அதுக்கப்புறம் சாந்த சொரூப்பியான அம்மன்களா அவங்களெல்லாம் மாத்துனாங்க. இந்த காஞ்சி காமாட்சி அம்மனாக இருக்கட்டும், திருவானைக்காவல்ல இருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன், இவங்கெல்லாம் அந்த மாதிரி உக்கிரமான உருவ அமைப்புல இருந்துட்டு இந்த மாதிரி பலு கொடுக்குற சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டு எல்லாத்துலயும் இந்த சக்கரத்தை கொண்டு போய் அங்க நிறுவி அந்த அம்மன்கள் எல்லாம் அழகிய சுரூபமா கருணையா உருவான அம்பிகையா ஆக்கி அவங்கள்ட்ட இருந்து இந்த சாநியத்தியம் அனுகிரகம் இதெல்லாம் மேன்மை உரை செய்தவர். அவரு பெரிய பங்காற்றினர் அவருதான். அப்புறம் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி, அப்புறம் சுப்பிரமணிய புஜங்கம், அப்புறம் மாத்ருகா பஞ்சகஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அவர் இந்த மாதிரி துறவியா போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் கடைசி காலத்துல இருக்கும்போது எனக்கு கொல்லி போடையாவது நீ வந்துடணும், கடைசி நேரம் எனக்கு சேவை செய்ய வரணும்னு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டாங்க. கட்டாயம் வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அது பாரத கட்டம் ஃபுல்லா நடந்தானே போயிருக்காரு. அப்ப என்ன போன் வசதி, லெட்டர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பண்ணலாம் இவர் எங்க இருக்கிறாருன்னே சொல்ல முடியாது. கடிதம் எல்லாம் இருந்தாலும் அவங்க எங்க இருக்காருன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க அம்மாவோட கடைசி காலத்துல அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அவருக்கு அது புரிஞ்சுக்கிட்டு அம்மாவோட மனசு அந்த நேரம் அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஞான திருஷ்டியில தெரியும். உடனே நேர காலடிக்கு இந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடைசி நேர பணிகள் எல்லாம் செஞ்சாரு. துறவியா இருக்கிறவங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுதான். கடைசி இறுதி காரியம்லாம் செய்யக்கூடாது. ஆனா அவர் சமுதாய சீர்திருத்தமும் கரெக்டா கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி ஜாதி பாகுபாடு இதெல்லாம் இருக்கக்கூடாது, தீண்டாமை அதெல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளவு நன்மையா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செஞ்சிருக்காரு அந்த சின்ன வயசுலயே. 32வது வயசுல சமாதி அடைஞ்சிட்டாரு கேதார்நாத்ல. அதுக்குள்ள இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் இந்த பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காரு. பிரம்மசூத்திரம் நிறைய நூல்களுக்கு உரையும் வர எழுதியிருக்கிறார். இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு சாதனைகளை செஞ்சு மக்களை நெறிப்படுத்தி இந்து மதம்ங்கிறது இன்னும் வரைக்கும் தடை தோங்குது அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம். அவரோட ஜெயந்தி நாளைக்கு இருக்கிறது. அதுக்கு அவருக்காக ஒரு போற்றி பாராட்டுதல் வணக்கம் அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இப்படி ஒரு காலகட்டத்திலயும் மகான்கள் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. இப்பவும் அதே மாதிரி ஒரு போராட்ட காலகட்டம் தான் இப்பவும் நமக்கு இருக்கு. மதத்தால பிளவுபடுது. இப்ப உலகத்தை பாக்குறீங்க இல்லையா. தலைவர்களுக்கெல்லாம் மதம் தான் பிடிச்சிருக்குது. யானைக்கு மதம் பிடிச்ச என்ன ஆகுமோ அதே மாதிரி மனநிலையில மாற்றம்லாம் வந்துச்சு. உலக தலைவருக்கு எல்லாம் மதம் பிடிச்ச மாதிரிதான் இருக்கிறாங்க. எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னே அவங்களுக்கே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல கடைசி நேரத்துல இத்தனை மகான்கள் இன்னமும் அது திருத்த முடியாத சூழ்நிலைக்குதான் மக்கள்லாம் உலக மக்களே வந்துட்டு இருக்கும் போது கடைசி நேரத்துல நம்ம கடவுள் ஒரு ஞானத்தை கொடுக்கிறாரு. இத்தனை காலம் எப்படியோ ஓட்டியாச்சு. பெரிய பெரிய மகான்களால உலகம் இன்னைய வரைக்கும் ஓடிட்டு இருக்குன்னா காலம் அந்த மாதிரி புண்ணிய மகான்களோட தூய்மையினாலையும் ஒழுக்கத்தினாலையும் இன்னை வரைக்கும் ஓடிட்டு இருக்கு உலகம். அப்புறம் இதுக்கு மேல தாங்காது அப்படிங்கிற நிலைமை வரும்போதுதான் கடைசி 100 வருஷம் கடவுளே குருவாக சத்குரு, இவங்களும் சத்குருன்னு தான் சொன்னாங்க. இவங்கள குருமார்களுக்கெல்லாம் குருவான சத்குருவான ஆண்டவரை கடைசியில தட்சிணாமூர்த்தியே பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த ஞானத்தை சொல்றாரு. நீங்க எல்லாமே ஆத்மாக்கள் தான். எல்லாருமே பரந்தாமத்துல இருந்து வந்த ஆத்மாக்கள் தான். உடம்பு மறுபிறவி எடுத்து இப்ப கடைசி காலகட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. கலிகாலம் முடியிற நேரம் இருக்கு. இப்ப ஆத்மான்னு நீங்க உங்களை உணர்ந்து பரமாத்மாவான என்ன நினைக்கும் போதுதான் நீங்க பாவங்கள் கர்மங்கள்லாம் அழிஞ்சு பாவ கர்மம் அழிஞ்சு முக்தி அடைய முடியும் அப்படிங்கறத கடவுள் சொல்றாரு ஒரு உடம்புல இறங்கி. அதை பத்தி சொல்லுங்க பிரதர். அந்த அந்த மகானோட அற்புதங்களையும் அந்த குணாதிசயங்களையும் நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்ட மகானை போற்றி வணங்க வேண்டும். நாளைக்கு அவரோட ஜெயந்தி இருக்குது. சங்கர் மடத்துல ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. அவருக்கு மிகுந்த மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அதோட இல்லாம கடவுள் கடைசி நேரம் இந்த இத்தனை மகான்கள் கடைசி நேரத்துல எவ்வளவு பிரச்சனை வரும்னு கடவுளுக்கு தெரியும் இல்லையா. அதனால அவர் அவரோட ஞானத்தை கொடுக்குறாரு. சிவபெருமான்னு நம்ம சொல்றோம். அவங்க அல்லா, ஜெகோவா, கர்த்தர் எல்லாருமே ஒண்ணுதான். வேற வேற பேர்ல சொல்றாங்களே தவிர கடவுள் ஒருத்தர் தான்.
அவரு ஒருத்தரோட உடம்புல இறங்கி அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் மூலமா இப்ப ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. நீங்க எல்லாம் உடம்புன்னு பார்க்கும்போதுதான் உங்களுக்குள்ள ஜாதி மதம் இன கலவரங்கள்லாம் வருது, ஆசைகள்லாம் வந்தது. அது வரைக்கும் 2500 வருஷம் வரைக்கும் ஆத்ம உணர்வுல இருந்தீங்க. ஆத்மான்னு பார்க்கும்போது ஆத்ம உணர்வுனா நம்ம ஆத்மானா நம்ம உயிர் தான். இது புருவ மத்தியில உள்ளுக்குள்ள நம்ம பிரெயின்ல பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கு. நீங்க எல்லாம் உயிர். அது வேற டைமென்ஷன்ல இருந்து நீங்க பரந்தாமத்துல இருந்து வந்தவங்க தான். உடம்பு இந்த பஞ்சபூதத்தினால ஆன உடம்பு. இது அழியக்கூடியது. அது எல்லாருக்குமே தெரியும். வேற வேற பிறவி எடுத்து அடுத்தடுத்த பிறவிக்கு போயிட்டே இருக்கும். ஆனா ஆத்மா என்னைக்குமே அழியாது. அந்த ஆத்மா பரந்தாமத்துல அவர் இருக்கிற இடத்துல இருந்து வந்ததுதான். அது என்னைக்குமே அழியாது. அது மறுபிறவி எடுத்து எடுத்து போகும். அது முக்தி அடையணுங்கிறதுக்காக தான் இத்தனை மகான்களும் ஆசைப்பட்டது. முக்தி நிலையை அடையணும். இந்த மாதிரி உடம்புன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சது. ஆத்மா வேற உடம்பு வேற. அவர் காலத்திலேயே இந்த மாதிரி சொல்லிட்டாரு அவரு. நம்ம உடம்பு கிடையாது. நம்ம ஆத்மா தான். ஆத்மான்னு தான் கடவுள் எல்லாத்தையுமே ஒரே மாதிரிதான் பாக்குறாருன்னு சொல்றது அந்த அத்வைத கொள்கை இதெல்லாம் சொன்னது. ஆத்மா பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே பரந்தாமத்துல இருந்து வந்ததுதான் அப்படின்னு அவரும் சொன்னாரு. ஆனா பரந்தாமத்துல இருக்கிறது அவரு அங்கதான் இருக்கிறாரு. உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு சொன்னது மட்டும்தான் அவர் காலகட்டத்துல அது ஒரு ஓகேவா இருந்தது. ஆனா இப்ப கடவுளே சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது அவர் பரந்தாமத்துலதான் இருக்கிறாரு. இங்க எங்கேயும் பறந்து நிறைஞ்சு விரிஞ்சு இருக்கிறது, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது பஞ்சபூத ஆற்றல் தான். காஸ்மிக் எனர்ஜி அவரோட படைப்பு, கடவுளோட படைப்பு தான் எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்து இருக்கிறது. இது நம்ம ஆத்மாக்களும் இங்க பிறவி எடுத்து எல்லா இடத்துலயும் நம்ம இருக்கிறோம். ஆனா கடவுள் நம்ம எல்லாருக்கும் அப்பா. நம்ம ஆத்மாவுக்கெல்லாம் அப்பா பரமாத்மா. அவர் ஏன் பரமாத்மானா அவர் பிறப்பிறப்புல வரல, எந்த உடலும் எடுக்கல. நம்ம தான் உடல் எடுத்து எடுத்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் உடலே எடுக்காம பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவரோட ஆற்றல் தான் இவ்வளவு இடத்துலயும் பரவி இருக்குது. அவரு அந்த அந்தந்த நேரத்துல அந்தந்த ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள் இது பரந்தாம தான் மேல இருக்கிறது, கடவுள் இங்க மேல இருக்கிறாரு. ஒளி ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா இருக்கிறாரு. ஒரு உடம்பு கிடையாது. அவரை வணங்குறதுக்காக தான் சிவலிங்கம்னு ஒரு வடிவத்தை வச்சு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அருவுருவமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மத்தவங்கன்னா அந்த உருவத்துல வாழ்ந்தவங்க கிருஷ்ணர், ராமர் எல்லாருமே அந்த தெய்வீக குணமுள்ள தேவதைகள் தான். அவங்க எல்லாம் இந்த மாதிரி 2500 வருஷம் வாழ்ந்தவங்க, தெய்வீக குணங்கள் கொண்டவங்க. இந்த மாதிரி மகான்களா இருந்தவங்கதான். அவங்கள ரொம்ப தூய்மையாகவும் ஒழுக்க ரீதியாகவும் நல்ல குணமாகவும் வாழ்ந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். அந்த அம்பிகைகள் அத்தனை அம்பிகைகளும் வாழ்ந்தவங்க தான். நம்ம முன்னோர்கள் தான். தெய்வீக குணத்தால் நிரம்பி கருணை அன்பு இது மட்டுமே நிரம்பி வாழ்ந்தவங்க தான். ஆத்மாவோட இயற்கை குணமே அதுதான். அன்பு, அமைதி, ஞானம், சக்தி, ஆனந்தம், சுகம் இதெல்லாம் தான் ஆத்மாவோட இயற்கையான குணம். அதெல்லாம் மறந்து 2500 வருஷம் வரும்போது நம்ம உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் அந்த மாதிரி காம விகாரங்கள் எதுவுமே இல்லாம ஆசை, பற்று, கோவம், அகங்காரம் எதுவுமே இல்லாம ஆத்ம உணர்வுல இருந்தவங்கதான் 2500 வருஷம் முடியும் போது இந்த இடத்துக்கு வரும்போதுதான் நம்ம உடல்ல நினைக்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த உடல் மேல பற்று வருது. பற்று, ஆசை, அப்புறம் கோபம், அகங்காரம், நான்கிற அகங்காரம் எல்லாமே வருது. அப்புறம்தான் காமத்து மூலமா குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி காலகட்டத்துலதான் இந்த மாதிரி ஒவ்வொரு மதங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மகான்களும் பிறகு எடுத்து வராங்க. அது வரைக்கும் 33 கோடி பேர் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுதான் 33 கோடி தேவர்கள்னு சொல்றோம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆத்மாக்களும் மேல இருந்து இறங்கி வராங்க. மேல இருந்து இறங்கி பிறவி எடுத்து வராங்க. ஒரு மதத்தையும் ஸ்தாபனை பண்றாங்க. இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், அந்த அதுக்கு முன்னாடி பௌத்த மதம் இதெல்லாம் ஸ்தாபனை பண்றதுக்குதான் அந்த மகான்கள் எல்லாம் இறங்கி ஒரு உடம்புல இறங்கி அந்த மதத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுக்க போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப மகான்களும் இந்து தர்மத்துல இவரு சந்நியாச தர்மத்தை தோற்றுவிச்சவர். முக்கியமானவர் இந்த ஆதிசங்கரர். சந்நியாச தர்மம்ங்கிறதும் ஒரு மதம் மாதிரிதான். அவரு ஆசைப்பட்டுகளை தான் தொடர்ந்து இல்லற வாழ்க்கையெல்லாம் இல்லாம இந்த மாதிரி நாட்டுக்காகவே உழைச்சவங்க. நாட்டு மக்கள் ஒழுக்கமா வாழணும், நம்ம சனாதன தர்மம் தழைத்தோங்கணும், கடைசி வரைக்கும் எல்லாரும் நல்ல ஒழுக்க நெறியோட வாழணுங்கிறதுக்காக தான் அவங்க முன்னோடியா வாழ்ந்து எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இந்த கபாலிகர்களும் ஆதிசங்கரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிரிவினைவாதங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுதான். இப்ப இவ்வளவு ஒழுக்க நெறியோட வாழ்ந்து வந்ததுதான் இப்ப உலகம் ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஏன்னா கலிகாலம் கிட்ட முடியிற நேரமா ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்தாங்க. துவாபர யுகத்துல வாழ்ந்தவங்கதான். இப்ப வந்த மகான்கள் எல்லாம் துவாபர யுகம், கலியுகம் ஸ்டார்டிங்ல வந்தவங்கதான். அவங்கதான் கடைசியில இப்போ பிறவி எடுத்து வந்திருப்பாங்க எல்லாரும். இப்ப நம்ம கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். முக்தி அடையக்கூடிய நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். கலியுகம் முடியிற நேரத்துல வந்துட்டோம். முடிஞ்சு அடுத்த சத்தியுகம் ஆரம்பிக்க போகுது. இப்ப எப்படி பகல் முடிஞ்சா இரவு, இரவு முடிஞ்சா பகல்ங்கிற மாதிரி அது வரைக்கும் சொர்க்கமா இருந்த பாரதம் 2500 வருஷம். அதுதான் சத்தியம், திரேதாயுகம்.
துவாபர யுகம், கலியுகம் வரும்போது அது வந்து நரகமா மாறுது. உடல் உணர்வு வரும்போது அது நரகம்னு சொல்றோம். அந்த கலியுகமும் முடியிற ஸ்டேஜ்ல தான் மக்களோட குணங்கள் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது. அத சரி பண்றதுக்கு தான் கடவுளே வந்து இந்த ஞானத்த சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு என் ஒருவனை நினைவு செய். மன்மனாபவ அப்படின்னு பகவத்கீதையில ஒரு வாக்கியம் வருது இல்லையா? அது வந்து சிவபகவான் சொன்ன மகா வாக்கியம் தான். அது வந்து புரிஞ்சுகிட்டு நீங்க அந்த ஆத்மான்னு உணர்ந்து கடைசி நேரம் என்ன கஷ்டம் வந்தாலும் பரமாத்மாவ நினைக்க நினைக்க நம்ம கஷ்டங்கள்லாம் குறைஞ்சு நம்ம வந்து பாவ கர்மங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம முக்தி நிலை அடையலாம். முக்தி அடுத்தது ஜீவன் முக்தி. அடுத்த பிறவி எடுக்கும்போது நம்ம நல்ல பிறவி எடுப்போம். இதுதான் கடவுள் வந்து சொல்ற ஞானம். இது எல்லா பிரம்மகுமாரி சென்டர்களையும் குடுப்பாங்க. 7 நாள் கோர்ஸா குடுப்பாங்க. அப்புறம் அந்த கடவுள் சொன்ன மகா வாக்கியங்களும் டெய்லி நம்ம படிக்க படிக்க நம்ம அது தூய்மை அடைஞ்சு நம்ம அந்த தேவதை நிலைக்கு நம்ம குணநலன்கள்லாம் கொண்டு வரும்போது அந்த தேவதையாவே பிறந்து வாழ்வோம் நம்ம. அததான் அம்பிகையா பிறந்து அம்பிகையா பூஜ்ய ஸ்வரூபமா வச்சு இப்ப வணங்குறதெல்லாம் அப்ப வாழ்ந்தவங்க தான். ஆஹ் ஓம் சாந்தி. இதுக்கு சொல்லிட்டே இருந்தா இப்படி வீடியோ பெருசா போயிட்டே இருக்கும். நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் அதை பற்றி. ஆஹ் வேற எதுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் எது டவுட்னாலும் சொல்லலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.